வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். மாவீரன் முடக்காத்தான் பாண்டியனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி தோழர்களே, கட்சியின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இயக்க வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள். இயக்கம் தொடங்கிய காலத்தில் எத்தனையோ பல நெருக்கடிகளை நாம் எதிர்கொள்ள நேர்ந்தது. சாதியவாதிகள், இன்னொரு புறம் காவல்துறை உள்ளிட்ட அரசியல் சக்திகள், ஆதிக்க சக்திகள் என்று தொடக்க காலத்தில் நமது இயக்கம் கண்ட சவால்கள், நெருக்கடிகள் விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்தன. அத்தகைய காலத்தில் துணிச்சலுடன் களத்திற்கு வந்த எண்ணற்ற பல போராளிகளுள் தம்பி பாண்டியன் குறிப்பிடத்தக்கவர். மதுரை மாவட்ட அமைப்பாளராக பொறுப்பேற்று அவர் தீவிரமாக மக்கள் பணி ஆற்றிய காலத்தில் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி வெறியர்கள் அதிகாலை வேளையில் பதுங்கியிருந்து அவரை தாக்கி படுகொலை செய்தார்கள். அப்போது நான் சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் மாவட்டம் மங்களூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்கிற முறையில் இந்த படுகொலையை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம். அதனையொட்டி தமிழ்நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம், பந்த் போராட்டத்தை அறிவித்தோம். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் என்னை உட்பட ஏராளமான தோழர்களை கைது செய்ய ஆணையிட்டார். 4 நாட்கள் சிறை கொட்டடிகளில் கிடந்தோம். பிறகு அவரே வழக்கை திரும்ப பெற்று வழக்கே இல்லாமல் அனைவரையும் விடுதலை செய்தார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு முழு அடைப்பு போராட்டம், அதனையொட்டி கைது நடவடிக்கை என்று நிகழ்ந்தும் கூட வழக்கு இல்லாமல் அனைவரும் விடுதலை செய்யப்பட்ட நிகழ்வு முதல் நிகழ்வாகும். அப்படி ஒரு வரலாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு. தம்பி முடக்காத்தான் பாண்டியனுக்கு உண்டு. அவரை ஆண்டுதோறும் நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். அவர் விட்டு சென்ற பணிகளை இன்றைக்கு வெகு தூரம் நாம் எடுத்துச் சென்றிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கிறது. திமுக, அதிமுக போல ஒரு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாகவும் வளர்ந்திருக்கிறது. நம்மை ஒதுக்க பார்த்தாலும் ஓரங்கட்ட பார்த்தாலும் நாங்களே மையம் என்று நான் அடிக்கடி மேடையில் முழங்குவதுண்டு. அது நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் போது நடைமுறைக்கு வந்தது.
விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற அளவுக்கான ஒரு சூழல் இங்கே உருவானதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இப்படி இந்த இயக்கம் வளர்ந்து நிற்கிற நிலையில் தம்பி முடக்காத்தான் பாண்டியன் போன்றவர்கள் நம்மோடு இல்லை என்பது, தம்பி ஏசி பாவரசும் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்பது, இந்த பகுதியிலிருந்து கிளம்பிய போராளிகள் இருவரும் நம்மோடு இல்லை என்பது பெரும் கவலை அளிக்கிறது, துயரம் அளிக்கிறது. அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை இந்நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து அவருக்கு லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அடுத்து நான் விமானம் பிடித்து சென்னைக்கு திரும்ப வேண்டும் என்று மாலை ஒப்புக்கொண்ட ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. நீண்ட நேரம் பேச வேண்டும், நடப்பு அரசியல் குறித்து பேச வேண்டும், இன்னும் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன, அவை குறித்தும் பேச வேண்டும். ஆனால் நேரம் இடம் தரவில்லை. வருகிற ஜூலை 5ஆம் தேதி விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெறுகிறது. முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் அதில் பங்கேற்க வேண்டும். ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிற நிலையில் இந்த ஆண்டு அது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி நான் சுற்றுப்பயணம் மண்டல வாரியாக மேற்கொள்ள இருக்கிறேன். உங்களை எல்லாம் நேரிலே வந்து சந்திப்பேன் என்பதை சொல்லி மண்ணுரிமை போராளிகள் நினைவு நாள் என்று தூத்துக்குடியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்னால் செல்ல இயலாது, வர இயலாது என்கிற ஒரு நெருக்கடியில் நிற்கிறேன். தம்பி பாவலன், தம்பி கனியமுதன், நம்முடைய வழக்குரைஞர் இன்குலாப் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி உள்ளிட்ட தோழர்கள், செல்லப்பாண்டியன், கண்ணதாசன் அனைவரும் அந்த நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்பதை சொல்லி அந்த தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். முடக்காத்தான் பாண்டியனுக்கு, மண் உரிமை போராளிகளுக்கு, தூத்துக்குடி தோழர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம்.